அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்தி சமையல். நம்ம சேனலில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த வைரல் குக்கி டின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி 250 கிராமில் கம்மியான குவான்டிட்டியில் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குக்கி பையை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான டிப்ஸு, ட்ரிக்ஸு அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 100 கிராம் மைதா, 8 கிராம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டான அளவு எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர் எடுக்கும்போது அதிகமாக எடுக்காமல் இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் பேக்கிங் சோடாவும் இதில் பாதி, அதாவது 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதுவுமே இந்த மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அங்கங்கே மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் சளிச்சுக்கிட்டோன்னா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 13 கிராம் சுகர், அதுக்கப்புறம் 48 கிராம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 54 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்துருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த பட்டரை லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் கூட நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த குக்கி டின் செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக நல்லா க்ரீமியாக கிடைக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட நான் ஒரு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் பாதி சேர்த்துக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு முட்டையை அப்படியே டேரெக்டாக சேர்த்தா ரொம்ப தண்ணியாயிரும். நம்ம கம்மியான குவான்டிட்டி செய்யும்போது ஸோ இவ்வளோ தான் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது. ஸோ இப்போ இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டிஃப் பிக்ஸ் வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு எக் 48 கிராம் வந்துச்சு. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் பாதி 24 கிராமாக அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோ நேரம் பீட் பண்ணணும்னு சரியாக தெரியலனா நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பவுலை கவுத்துட்டோம்னா கீழே விழக்கூடாது, இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். மைதா கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ விஸ்க் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்மகிட்ட ஸ்பேச்சுலா இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்பேச்சுலா இல்லைனா என்ன பண்ணணும்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஸ்பேச்சுலா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கரண்டி மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். டோவை நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டக்கூடாது, ஸ்டிக்கியாக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் பட்டர் மட்டும் தான் கையில் படும். ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும் போது ஈஸியாக வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சொல்லப்போனால் சப்பாத்தி மாவோட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக தெரியும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்க போகிறோம். இதை ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ஒரு 2 hours கிட்ட செட் பண்ணணும். இல்லை அவசரமான ஆர்டர் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நம்ம ஓடிஜிலே ஓவலே வச்சு பேக் பண்ணக்கூடாது. கண்ணாடி பவுலில் மாற்றிட்டு 1/2 hour ஃப்ரீசரில் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ திறந்து இந்த மாதிரி வச்சிடாதீங்க. ஒரு கிளிங் ரேக் போட்டு நல்லா விராப் பண்ணி வைங்க, இல்லைனா டோ ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆகிரும். பேக்கிங் மெட்டீரியல்ஸ் பற்றி சொல்கிறேன். இது 250 கிராம் அலுமினியம் ஃபாயில் கப்பு. இதை டேரெக்டாக நீங்கள் டோ ஃபில் பண்ணி நீங்கள் ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணலாம். மெல்ட்டெல்லாம் ஆகாது. வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஷாப்பில் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் நிறைய கலர்ஸ், நிறைய ஷேப்ஸில் அவைலபிளாக இருக்குது. மேலே கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லிட்டுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருவாங்க. ஸோ நான் இதை ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். நிறைய பக்கத்தில் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்காதனால ஸோ நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இப்போ பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் பாக்ஸில் செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஃபில்லிங்ஸ் வைக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் டோ வச்சு நீங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி டார்க் சாக்லேட் ஃபில்லிங் தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு நட்டலா, பிஸ்காஃப், ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், இந்த மாதிரி நிறையா ஃபில்லிங்ஸ் இருக்குது. உங்கள் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 170 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன ஓடிஜியில் சேம் 170 டிகிரி 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக குக்கி டீன் ரெடி ஆகிடும். டோ இருந்துச்சு. அதில் டீ கப்ஸில் கப் கேக் லைன் பண்ணி அதுக்குள்ளே டோ வச்சு சாக்லேட்லாம் ஃபில் பண்ணி அதையுமே வச்சு பேக் பண்ணி எடுத்துருந்தேன். பேக் பண்ணி முடித்தோடனே 5 மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு அப்படியே சூடாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணோன்னா சாக்லேட்டை நல்லா மெல்ட் ஆகி லாவா மாதிரி வரும்.
கிஃப்ட்க்கெல்லாம் கொடுக்கணுனால கொஞ்சம் தான் சாக்லேட் வச்சுருந்தேன். கஸ்டமருக்கான ஆர்டரில் 100 கிராம்ஸ் கிட்ட சாக்லேட் வச்சுருந்தேன். அது கட் பண்ணும்போது நிறைய சாக்லேட் நம்மளுக்கு மெல்ட் ஆகி கிடைக்கும். உங்கள் கையால் இந்த குக்கி டின் செஞ்சு டேஸ்ட் பார்க்கணும்னு நினச்சாலோ, இல்லை பிகினராக இருக்கீங்க, பிஸ்னஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குக்கி டின் கிடைக்கும். ஹெல்த்தி லட்டூஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி மைதா அப்புறம் ஒயிட் சுகர் எதுவுமே இல்லாமல் நாட்டு சக்கரை, வீட் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட நாங்கள் தருவோம். உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா பாத்தி சமையலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.